வசமாக சிக்கிய அமைச்சர். நீதிபதி சொன்ன வார்த்தை தலைகீழாக மாறிய திருப்பம். நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது. பிரதமர் மோடியும் தமிழகம் வந்தபோது திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். அடுத்த ஆண்டு நிச்சயம் தீபம் ஏற்றப்படும் என தெரிவித்தார். இந்த நிலையில்தான் நேற்று மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் பூஜை செய்ய 5 பேருக்கு அனுமதி வழங்கினால் நீதிமன்ற அவமதிப்பு மனு முடிக்கப்படும். இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் நாளை பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேற்று நடந்த விசாரணையில் உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமைச்சர் ரகுபதியை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிபதி நிராகரித்து உத்தரவிட்டார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமைச்சர் ரகுபதியை சேர்க்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை அனுமதிக்க முடியாது என்று கூற அமைச்சருக்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் துணிச்சல் கிடையாது. தீர்ப்புக்கு பிறகு இருக்கும் ஒரே வழி மேல்முறையீடு அல்லது மறு ஆய்வுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதுதான். பொதுவெளியில் நீதித்துறைக்கு எதிராக கருத்து தெரிவிக்க முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு வந்தால் அதன் இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்க வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு அளித்ததும் அதன் அதிகாரத்தில் யாரும் தலையிட முடியாது. சட்ட அமைச்சர் போன்ற உயர் பதவியை வகித்த ஒருவருக்கு இந்த அடிப்படை அறிவு இல்லாதது அதிர்ச்சி அளிக்கிறது. அமைச்சர் ரகுபதியின் கருத்து வெளிப்படையானது. அதை அவர் இதுவரை மறுக்கவில்லை. உண்மையில் தகன மைதானம் என அவர் கூறிய கருத்து பரவலாக ஏளனத்தை ஏற்படுத்தியது. இந்த விஷயத்தில் அவரின் அறியாமையை ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வின் உத்தரவை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்யும் என ரகுபதி கூறினார். ஆனால் இன்று வரை மேல்முறையீடு செய்யவில்லை. அவரின் நிலைப்பாட்டை தடை உத்தரவு பிறப்பித்த மதுரை மாவட்ட ஆட்சியர் தவிர வேறு யாராலும் மறுக்கப்படாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவரை அழைக்க மறுக்கிறேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை அரசியலுக்காக திசை திருப்ப ரகுபதி விஷமத்தனம் செய்துள்ளார். அமைச்சரின் கருத்தை மாவட்ட ஆட்சியர் நிராகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு அமைச்சருக்கு எதிரான இடையீட்டு மனுவை முடிக்க நினைக்கிறேன். தேவைப்பட்டால் மீண்டும் விசாரிக்க தயங்க மாட்டேன். இவ்வாறு உத்தரவில் கூறியுள்ளார். இதன் மூலம் நீதிமன்றத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தால் நீதிபதிகளின் பதில் இதுவாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது.